நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த முக்கியமான மசோதாவை இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு எதிராகவும் நிறைவேற்றி இருக்காங்க. என்ன எதிர்ப்பு பதிவு செஞ்சீங்க? இதுக்கு முன்னாடி ஏன் விவாதத்துல கலந்துக்கிட்டீங்க? இல்ல நாடாளுமன்ற வரலாற்றுல இது இன்னொரு கருப்பு நாள். இதற்கு முன்பு விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு சட்டங்களை எங்களுடைய போராட்டங்களை மீறி மோடி அரசாங்கம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவாதமே இல்லாமல் தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தொழிலாளர்களுக்கு விரோதமாக அதை நாளே கோடாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பொழுது கிராமப்புறத்தில் இருக்கிற ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. அந்த 100 நாள் வேலைக்கு போகிறவங்களுக்கு அந்த 100 நாள் வேலை கூட இல்லாமல் பண்ணிக்கிற ஒரு சட்டத்தை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் எங்களுடைய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியினுடைய பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மிகுந்த துயரமும் மனவேதனையும் வருத்தமும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான யூபி ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுடைய முயற்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது ஏதோ எத்தனையோ திட்டங்கள் அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. சிலது நல்லா நடக்குது, சிலது நல்லா நடக்க மாட்டேங்குது. ஆனால் அப்படி இல்லாமல் இது ஒரு சட்டமாக இது கொண்டு வரப்பட்டது. ஒரு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி இல்லாமல் வேலைக்கான உரிமை அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 நாளைக்கு வேலை கொடுப்பாங்க, 15 நாளைக்கு ஒரு முறை வேலைக்காட்டில் எண்ணி காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது உலகிலேயே மிகச்சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் யூபி அரசாங்கம் ஒரு 30 கோடி பேரை வறுமையிலிருந்து 10 ஆண்டுகளில் எடுத்தாங்க. அதுக்கு இந்த சட்டம் ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இந்த சட்டம் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. எப்போவுமே இந்த 100 நாள் வேலைக்கு 100% நிதியை மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் தான் தருவாங்க. மாநில அரசாங்கம் அந்த நிதிக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவுகள் மட்டும் போட்டு அவங்க செயல்படுத்துவாங்க. ஆனால் இப்பொழுது முதல் முறையாக 60% நிதி நாங்கள் தருவோம், 40% நிதியை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைங்கிறது கட்டாயம், அது சட்டமாக இருந்தது. இன்னைக்கு அதை பழையபடி இந்த ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா மாதிரி ஒரு திட்டமாக மாத்திட்டாங்க. அதனால வேலைக்கான ஒரு மக்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்களுடைய உரிமை, பெண்களுடைய உரிமை, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட வயதானவர்கள் தான் இந்த திட்டத்தில் வேலை செய்யறாங்க. அவர்களுடைய உரிமையை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம், பாஜக அரசாங்கம் பறிச்சிருக்காங்க. அதுல மகாத்மா காந்தி நம்ம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் சொன்னா கூட அதுக்கு பேர் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். இன்னைக்கு அந்த மகாத்மா காந்தி பேரும் கிடையாது, ஊரக வேலைவாய்ப்புக்கு உறுதியும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு தேசப்பிதாவோட பெயரை ஒரு திட்டத்திலிருந்து நீக்கிறதுங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை விட மக்களுக்கான உரிமைங்கிறது இன்னைக்கு போயிடுச்சு. இப்போ நீங்கள் 100 நாள் வேலைக்காட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 300 பேர் 400 பேர் ஒரு இடத்துல வேலை செஞ்சு குளம் வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, மரம் நட்டுக்கிட்டு இருப்பாங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாள் தான் இப்போவே வேலை கொடுக்குறாங்க பாஜக ஆட்சியில். ஆனால் இப்பொழுது அதுக்கும் உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கு. மாநில அரசாங்கங்களுக்கு எங்க அந்த பணம் வரும்? ஏற்கனவே ஜிஎஸ்டின்னு சொல்லி மொத்தமா எல்லா பணத்தையும் ஒன்றிய அரசாங்கம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு நம்ம கல்விக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏபிசி கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அது மாநிலங்களை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம், மாவட்டங்களை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம், உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கேட்டகரைஸ் பண்ணலாம். அப்படி பண்ணா ஒரு மாநிலம் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும், எதிர்கட்சி ஆளுகிற தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களில் அந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. இல்ல கரூர் நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 மாவட்டம் வருது, புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, திண்டுக்கல்னு. அதுல ஏதோ 2 மாவட்டத்துல வேலை இருக்கு, இல்ல 2 மாவட்டத்துல வேலை இல்லாம இருக்கலாம். சில பஞ்சாயத்துகள்ல வேலை இருக்கும், இன்னொரு பஞ்சாயத்துகள்ல வேலை இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி இந்த திட்டத்தை முழுக்க ஒரு குத்துயிரும் கொலையுயிரமா தான் இவங்க வச்சிருந்தாங்க. அதை முழுக்க இன்னைக்கு கொண்டுட்டாங்க. நாங்க நேற்று அதிகாலை 2 மணி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை இதன் மீது பேசி கடுமையா எதிர்த்தோம். இன்னைக்கு நாடாளுமன்றத்திற்குள்ள இந்த மசோதாவை பாஸ் பண்ண விடாம நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களுக்கு எண்ணிக்கை அதிகம் இருக்கிறதுனால அதை வாக்கெடுப்பே நடத்தாம குரல் ஓட்டு மூலமா பதிவு பண்ணிட்டாங்க. இது இன்னொரு ஜனநாயக படுகொலை. இதுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி விவசாய கூலி தொழிலாளர்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில் இது எடுத்துக்கிட்டு போகும். எப்படி விவசாய விரோத சட்டங்களை அவங்க வாபஸ் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், குறிப்பாக பெண்கள், மாற்றுத்திறனாளிகள்னு ஒரு விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்தொழிக்கிற இந்த முயற்சியும் பாஜக அரசாங்கம் திரும்ப பெறும். அதற்கான முயற்சியை நாங்கள் முன்னெடுப்போம்.
இல்ல இப்போ உங்களுக்கு 100 உறுப்பினர்கள் அப்படின்னு உங்க கட்சிக்கு மட்டுமே இருக்கிறாங்க, சுயேட்சைகளோட சில பேருடைய ஆதரவோட சேர்த்து. தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சி அவங்க கொண்டு வரக்கூடிய அத்தனை மசோதாக்களையும் எவ்வளவு நீங்க எதிர்ப்பு சொன்னாலும் சரி சொல்லலாட்டும் சரி நிறைவேற்றிட்டே தான் போறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியா இருந்து என்ன பண்றாங்க? இப்போ 3 வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது திரும்ப பெற்றாங்கன்னா அது முழுக்க முழுக்க விவசாய சங்கங்களுடைய போராட்டத்தின் விளைவா நடந்தது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை அது முழுக்க முழுக்க மாணவர்களும் பொதுமக்களும் இணைந்து நடத்தது. அந்த மாதிரி ஒரு மக்கள் புரட்சி, ஒரு மக்கள் போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுக்க தவறதுனாலதான் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் போராடிய விவசாயிகளுக்கும் சரி, நாங்களே தனிப்பட்ட முறையில் எல்லா இடங்கள்லயும் போராடணும். அதுக்கப்புறம் போராடிய விவசாயிகளுக்கு வந்து கடுமையா வந்து நம்ம தொடர்ச்சியா ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதனாலதான் விவசாய விரோத வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கினாங்க. இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணிக்கை இல்லை, அது வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு விரோதமாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வர முடியாதுல்ல. இது வந்து காங்கிரஸ் கட்சி, திமுக கட்சி, பாஜக கட்சியுடைய பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட போகிறவங்க கிராமப்புறங்களில் இருக்கிற 100 நாளில் வேலை செய்கிற ஏழை எளிய மக்கள். அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமே அழிக்கப்படுது அப்படின்னா அவங்க வந்து என்ன இந்த பணத்தை வச்சு அவங்க மாடி மேலே மாடியாக கட்டுறாங்க? ஒரு பணம் வந்து கிராமப்புற மக்கள் கைக்குள்ள ஒரு பணம் புழங்குச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல மளிகை கடைக்கு போய் ஒரு நல்ல உணவுப் பொருட்களை வாங்குவாங்க, பசங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவாங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா வைத்தியம் பார்க்கறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் வரும். அதை தான் காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம கண்ணால் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த சூழலே இல்லையே. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திமுக கடுமையாக போராடி தான் தமிழ்நாடு அரசாங்கத்தையும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ ஏற்கனவே வந்து நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழல்ல நீங்க 40% நிதியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த நிதி எங்கிருந்து வரும்? நாங்கள் வாங்க வேண்டிய வரியை, மாநில அரசு வாங்க வேண்டிய வரியை, தமிழ்நாடு அரசு கிடைக்க வேண்டிய வரியை மொத்தமாக வாங்கி நீங்கள் டெல்லிக்கு எடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்புறம் நீங்கள் டெல்லிக்கு எடுத்துட்டு வந்து இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஏன் பாஜகவுடைய 10 ஆண்டு ஆட்சியிலேயே 100 நாள் வேலைக்கு யூனியன் கவர்மெண்டோடைய ப்ரோக்ராம், அதை வந்து நீங்கள் வந்து மாநில அரசாங்கம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி கொடுக்க முடியும்? பணத்தை வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டில் நம்ம பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், பஸ் ஃப்ரீயாக இருக்குது, கல்வியில் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தியிருக்கோம், மருத்துவ உள்கட்டமைப்புகள் நடந்திருக்குது, சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. இதோடு சேர்ந்து நீங்கள் திருப்பி நீங்கள் 40% நிதியை கொடுக்கணும்னா இது எப்படி கொடுக்கறது? இந்த திட்டத்தை வந்து ஒரு மிகப்பெரிய கொள்வதற்கான ஒரு முயற்சி தான். 125 நாளுங்கிறாங்க, ஆனால் 100 நாளுக்கே நீங்கள் கொடுக்கலையே. 30 நாள் தானே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. 30 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமே வராது. 4 மாதம் 5 மாதத்துக்கு அவங்களுக்கு ஊதியமே கிடைக்கிறது இல்லை 100 நாள் வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ எப்படி கொடுக்க முடியும்? ஆனா இப்ப இந்த மாநில அரசுகளுக்கு சுமை சேரும் அப்படின்னா ஆந்திராவுக்கும் அந்த சுமை இருக்கும். அவங்க கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கும் சுமை சேரும், பீகாருக்கும் சுமை சேரும். அப்ப அவங்களாம் ஏன் எதிர்க்காம இருந்திருக்காங்க? இல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து மக்களை விட அவங்களுக்கு இருக்கிற பாஜக மேல இருக்கிற பயமோ இல்ல பாஜக இருக்கிற ஆதரவோ தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. நாங்க வந்து மக்கள் முக்கியம்னு நினைக்கிறோம். மக்களுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும், அவங்களுடைய வாழ்க்கையில எளிய மக்களை, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களை மிகப்பெரிய வறுமையில தள்ளிடும் இந்த திட்டம் இல்லைன்னா. அதனால நாங்க வந்து மக்கள் முக்கியம்னு நினைக்கிறோம். மக்களுடைய துயரத்தை, கண்ணீரை நாங்க புரிஞ்சுக்கிறோம். பாஜகவும் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளும் மக்களுடைய துயரத்தையும் கண்ணீரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு இரக்கமற்ற சட்டம். இது வந்து இவ்வளவு இரக்கமற்ற ஒரு சட்டத்தை வந்து நம்ம எவ்வளவு எதிர்க்க முடியுமோ அன்னைக்கு அவ்வளவு தூரம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கோம். இதை திரும்ப பெற வைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். இறுதி ஒரே ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பலனடைகிறவங்க இந்த திட்டத்தின் கீழே இருக்கக்கூடியவங்க, அதுவும் குறிப்பா உங்க தொகுதியெல்லாம் அதிக கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அப்போ இது தமிழ்நாடு எலெக்ஷன்ல எப்படியான இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஏன்னா ஏடிஎம்கே ஒரு பக்கம் எதிர்த்து இருக்கிறாங்க. இது நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்க? எலெக்ஷன் கேம்பெயின் அந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சனை மட்டும் நான் நினைக்கல. இது வந்து சாதாரண எளிய மக்களுக்கான ஒரு வாழ்வாதார பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு 100 நாளைக்கு வேலை கொடுத்த 365 நாள் இருக்குது. 365 நாளைக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியல. ஆனால் விவசாய வேலைகள் நடக்கிற சமயத்தை தவிர ஒரு 100 நாளைக்காவது ஒரு குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறோம் நம்ம நினைக்கிறோம். அந்த 100 நாள் வேலையை கூட பறிக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப அதற்கான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். அந்த போராட்டம்ங்கிறது நிச்சயமா வந்து தேர்தலில் பிரதிபலிக்கும் தான் நான் நினைக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு மிக நிச்சயமா ஒரு எதிராக, பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக இந்த மசோதா மாறும் நான் நினைக்கிறேன்.